அனைவருக்கும் வணக்கம். கடனில் மூழ்கிய ஸ்டாலின் திமுக அரசின் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் ஒன்றுமில்லாததை அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கேட்போம். தமிழினமே சிந்திப்பீர், வாக்களிப்பீர், இரட்டைகளை என்பதை 7வது வாரமாக நடைபெறும் மாபெரும் திண்ணை பிரச்சாரத்திலே கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பில் இந்த மாபெரும் பிரச்சாரத்தை இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் வெற்றி விளம்பர பட்ஜெட்டில் எவருக்கும் எதுவும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இந்த ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தலைப்புச் செய்தியாக விவாதிக்கப்படுவது நாம் இன்றைக்கு எதுவென்று பார்க்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதிலே வல்லவர், திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திலே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு. ஆனால் உண்மை ஒரு நாளும் மறைக்க முடியாது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே நிலுவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து, SSA கல்வி திட்டத்திலே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கால் தாமதமாகி கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும், தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர், இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை 2 மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையிலே அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம். ஆனால் உலக பார்வையிலே, ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்து செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை. காலங்காலமாக தமிழ்நாட்டிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற இருமொழி கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நடக்க வேண்டும் என்றும், அந்த தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு 7 மணியளவும் பாதிப்பில்லாமல் நடத்த வேண்டும் என்றும், தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது, ஆகவே நதிநீர் இணைப்புக்காக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், நடந்தாய் வாடி காவேரி மேலகு
ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்ற விவசாய முதலமைச்சராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அன்றைக்கு முன்மொழிந்து வழிமொழிந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை கழிவுநீர் கலக்காமல் காவிரியை காப்பாற்றுகிற நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தின் மூலம் ஒரு தொலைநோக்கு சிந்தனை தீர்க்க தரிசனத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சிந்தனையிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதே போன்று காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்பட உள்ளதாக கர்நாடக அரசு தொடர்ந்து செய்தி வெளியிடுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து மேகதாது அணை கட்டுவதற்கு தடை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எக்காரணத்தை கொண்டு மேகதாதுவை அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு துணை போய்விடக் கூடாது என்றும், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அது மேலும் 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும். தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை உடனடியாக விரைந்து செயல்படுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் முறைகேடுகளை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதில் தவறு இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. அதை கவனத்திலே எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. அதை மத்திய உள்துறை அமைச்சகம் கவனத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருள் கேந்திரமாக தமிழகம் மாறி இருக்கிறது. அதை கவனத்திலே கொண்டு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதை உடனடியாக தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைநகர் டெல்லியிலே இன்றைக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த கோரிக்கை மனு இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாதுகாப்பு அரணாகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திற்காகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிற தாய் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த மகத்தான முயற்சியை இன்றைக்கு கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவையாற்றுவதில் ஒரு நிமிடம் கூட பின்வாங்கியது இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையில ஆட்சி அதிகாரம் கையிலே இல்லை என்றாலும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை பச்சை தமிழராக விவசாய முதலமைச்சராக இருந்து காப்பாற்றிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போதும் தமிழக நலன், தமிழ் இனத்தின் நலன், தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் என்பதை கவனத்திலே வைத்து அவர் மேற்கொண்டிருக்கிற முயற்சி இந்திய தேசத்திலே தலைப்பு செய்தியாக அனைவரின் கவனத்தை ஈர்த்திருப்பதை இந்த 7வது வார திண்ணை பிரச்சாரத்திலே இந்த வெற்றி விளம்பர பட்ஜெட்டின் உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு உடனே களத்திற்கு புறப்படுங்கள், மக்களை சந்தியுங்கள், விவசாயிகளை சந்தியுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், மகளிர் தாய்மார்களை சந்தியுங்கள், உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்லுங்கள். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்துங்கள். இந்த தாய் தமிழ்நாடு, இந்த அன்னை தமிழ்நாடு ஒரு குடும்பத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்த அணிதிரள்வோம்.
கடமையாற்றுவோம், ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி 7வது வார திண்ணை பிரச்சாரம் வெற்றிகரமாக 6வது வாரம் நடைபெற்று, இந்த 7வது வார திண்ணை பிரச்சாரத்திலே நாம் இந்த அரசின் உண்மை நிலையை உலகத்திற்கு தோலுரித்து காட்டியிருக்கிற அந்த துண்டு பிரசுரத்தை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த புனித கடமையை புரட்சி கடமையாக ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு, கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களம் காண வேண்டும். கழக தாய் கழகத்தின் ஆதரவோடும் ஆட்சியோடும் அரவணைப்போடும் வழிகாட்டுதலோடும் களத்துக்கு செல்லுங்கள், மக்களை சந்தியுங்கள், உண்மையை எடுத்து சொல்லுங்கள். வெற்றி நமதே. வாழ்க பாரத ரத்னா புரட்சி தலைவருடைய நாமம், வாழ்க தமிழர்கள் சாமி இளைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நாமம், வெல்க நம்முடைய புரட்சி தமிழர், தமிழகத்தின் இரும்பு மனிதர் ஐயா எடப்பாடியார் என்று சொல்லி நன்றி கூறி அழைப்பு விடுக்கின்றேன். அழைப்பை ஏற்று களத்திற்கு செல்லுங்கள். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.